தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவ்யா சர்வவ்யாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வவ்யா சர்வவ்யாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாஸ்திரப்படம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதான கலியுதம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு உன்னையே அனுப்பினேன் தெரியுமா, உன்னையே அனுப்பினேன் தெரியுமா. இது பொள்ளாச்சி ஜெயம்பாட்டி அவளுக்கு ஏற்பட்ட அனுபவம். அவள் ஜூலை 12, 2014 அன்னைக்கு அவள் உயிர் பிரிஞ்சிருத்து. கடைசியாக அவள் உயிர் பிரியும் போது சொன்ன வார்த்தை குருநாதா குருநாதா அப்படின்னு ஜெயா பொள்ளாச்சி ஜெயம் அந்த மாமியோட பிள்ளை ஸ்ரீ சந்திரசேகர் தான் இதை சொல்கிறார் அந்த இன்டர்வியூவில். எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் இருந்தால் இந்த கடைசி நொடி உயிர் பிரியும் போது மகாபரிவாளை பற்றி குருநாதா குருநாதா வரும்னா அந்த ஜெயம் பொள்ளாச்சி ஜெயமாமிக்கு இருந்தக்கூடிய பக்தியில் ஒரு துளி நம்மளுக்கு வந்துட்டாலே நம்ம நிச்சயமாக பெரியவாளுடைய திருவடியை சேர்ந்துட முடியும் அப்படின்னு தோன்றுறது. அதுக்கு தான் நம்ம பிரார்த்தனை பண்ணணும். அந்த சந்திரசேகர் அப்படிங்கிறவர் சொல்கிறார், சிதம்பரம் நடராஜரோட குஞ்சித பாதத்துக்கு வைரத்தால் ஒரு கவசம் போடணும்னு பெரியவாளுக்கு ஆசை வந்திருக்கு. பெரியவா தான் பரமேஸ்வரன். அந்த பாத அளவு எடுத்துன்னு வந்தால் அந்த இதுக்கேற்ற மாதிரியான ஒரு இதை பண்ணி வைரக்கல்ல இது பண்ணுற மாதிரி அதை கவசம் பண்ணி அப்புறம் அங்கே கொண்டு போனால் பெரியவாளே அதை அவர் தான் பெரியவா தான் சாத்திருக்கான்னு தெரியுது அப்புறமா பின்னாடி. ஆனால் பண்ணுறதுக்காகன ஏற்பாடு தான் பெரியவா ஒரு யோசனை. பெரியவா முன்னாடி ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட விஐபிஸ் உட்காந்துருக்கா மடத்தில். வேத பிராமணாலும் நிறைய பேர் இருக்கா. இவ்வளவு பெரியவா இருக்கும்போது தூரம் பொள்ளாச்சி ஜெயமாமி அங்கே தூரத்தில் நிற்கிறா. பெரியவா அந்த ஜெயமாமியை இங்கேருந்து கை காமிச்சா தான் பார்த்துட்டு இருப்பாள். பெரியவாளை வா அப்படின்னு கூப்பிட்டா. கிளம்பி கிட்டக்க நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா. யோஜனை பண்ணிட்டே இருந்தா. பெரியவா ஜெயமாமியை எது கூப்பிட்டான்னு எல்லாருக்கும் வேற. இவ்வளோ பெரிய வேத பிராமணா பெரிய பெரிய மனுஷாலாம் இருக்கும்போது இவளை கூப்பிட்டாடேன்னு, நீ சிதம்பரம் போய் நடராஜரோட குஞ்சித பாதத்துக்கு அளவு எடுத்துட்டு வா அப்படின்னு பெரியவா ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார், ஆர்டர் போட்டார். பொள்ளாச்சி ஜெயமாமிக்கு ஏகப்பட்ட ஷாக்கு. பெரியவா இவ்வளோ பெரிய மனுஷாலாம் இங்கே எதிர்க்க உட்காந்துட்டுருக்கா, வேத பிராமணெல்லாம் இருக்கும்போது இந்த வேலையை நம்மக்கிட்ட கொடுக்குறாளேன்னு பிடிக்கலைன்னு சொல்ல முடியாது. அவளுக்கு ஏகப்பட்ட சந்தேகமாக இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு பெரிய வேலை அது சாதாரணது கிடையாது. குஞ்சித பாதத்தை நடராஜரோட குஞ்சித பாதத்தை அளவு எடுத்துட்டு வான்றதுக்கு இந்த ஒரு பொம்பளை சுமங்கலி தான் இப்போது பொள்ளாச்சி ஜெயமாமி ஆத்துக்காரெல்லாம் இருக்கா. என்னை போய் அனுப்புகிறாளே அப்படின்னு அவளுக்கு தோணின்னு இருக்கு. ஒரு சந்தேகம் இருக்குது. நானாக போகணும் அப்படின்னு கேட்டா. பெரியவா ஆமாம் நீ தான் போகணும் அப்படின்ட்டா. உடனே பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், அவர் கொஞ்சம் அந்த ஏரியா தெரிஞ்சவரான்னு தெரியல, சிதம்பரம். அவர் சொன்னார், நான் வேணா அந்த மாமிக்கு கூட துணையாக போகிறேனே அப்படின்னாரு. ஒன்றும் வேண்டாம், அந்த அவளே போவா அப்படின்னு சொல்லிட்டா. பெரியவா யாரும் வேணான்னு நடந்துட்டா, விட்டார். அதனால் இந்த பொள்ளாச்சி ஜெயமாமி அங்கே போயிருக்கா. ஒரு நாள் முழுக்க அந்த சிதம்பரத்தில் எனக்கு தெரிஞ்சு யாரோ அங்கே இருக்காவா. பொள்ளாச்சி ஜெயமாமியோட பொள்ளாச்சி ஜெயமாமிக்கு ஒரே பிள்ளை தான் ஞாபகம். வேறு யாரோ அங்கே உண்டு. அங்கே மேபி இந்த சந்திரசேகரே அவருடைய பிள்ளையே அங்கே இருந்திருக்காரான்னு தெரியாது. ஆனால் அங்கே யாரோ இருந்திருக்கா அப்படின்னு தோன்றுறது. அங்கே தங்கினால இல்லை எப்படின்னு தெரியாது. இல்லை அங்கே அந்த ஊரும் அவளுக்கு தெரிஞ்ச ஊர் தான். அதனால் அங்கே எங்காவது தங்கிந்து வந்துருப்பாளாக இருக்கும். அங்கே ஏன்னா தங்கறதுக்கு ஒரு இடம் ஒன்றுமே. அந்த ஒரு நாள் முழுக்க நடராஜர் சன்னதியில் தான் இருக்கா. ஆனால் யாரை கேட்குறது, யாரோ தீட்சிதர் வரா போகிறா இப்படியே ஓடின்னு இருக்கே தவிர கேட்குறதுக்கே வெக்கமாக இருக்குது. ஒரு பொம்பளை போய் இது நடராஜரோட இது குஞ்சித பாதம் அளவு வேணும் அப்படின்னு கேட்டால்
அது என்னன்னு என்ன மகாபரிவா அமைச்சிருக்கான்னு சொன்னால் போகிறாதா? அதை நம்ம எப்படி சொல்கிறது? எவ்வளோ ஏகப்பட்ட லஜ்ஜையாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, இப்படியே இருந்திருக்கு. அடுத்த நாள் திருப்பி வந்தா, எங்கே போய் தங்கினாலோ தெரியாது. அந்த ஒரு ஒரு வயசானவர், ஒரு தீட்சிதர் ஒருத்தர் வந்தார். வந்து சொன்னார், என்னம்மா நேற்றுலேருந்து நீங்கள் நிற்கிறியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். அதுதான் பெரியவா பண்ண லீலை தானே அது, அவரும் கேட்காம இருந்திருக்கலாமே, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருக்கலாம். அப்புறம் இவ சொன்னால், இந்த மாதிரி விஷயத்த சொன்னான். மகாபெரிவா அமைச்சிருக்கா, குஜித பாதத்துக்கு வந்து பெரியவா வந்து வைரக்கல்ல இது பண்ணி அது ஒரு இது போடணும், கவசம் போடணும்னு நினைக்கிறா. அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு நடராஜரோட குஜித பாதத்தோட அளவு ஒன்றுங்கிறாரு. அவ்வளோதானே அப்படின்னாரு. அவர் பார்த்தாரு, ஒரு வாழை பட்டை இருக்க, வாழை மட்டை, நல்ல இது அதுலேருந்து வாழை மரத்துலேருந்து பிச்சது, அது நல்ல தளிராக இருக்குமே, அது அது காஞ்சி போனது கிடையாது. அதை எடுத்து அந்த பாதத்தில் ஒரு தீட்சிதரை வச்சு அது ப்ரெஸ் பண்ணால் அது அப்படியே அதில் உட்காரும் போல் இருக்குது. அது நம்மளுக்கு தெரியாது. அதை வச்சு அதை கரெக்டாக கட் பண்ணினா பாதம் அது உள்ளே இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி அதை கையில் கொடுத்துட்டு, இதுதான் இது அப்படியே வச்சுட்டு பண்ணிட்டா போகிறோம், பெரியவாக்கு தெரியும் அது பண்ணி அப்படின்னு கொடுத்துட்டாலாம். அப்புறம் அதை எடுத்துட்டு இங்கே வந்துட்டு இடது பதம் இதுதானே, இடது பாதம் தான் அந்த காலை தூக்கின்னு இருப்பார், அதுதான் குஞ்சித பாதம். அதை எடுத்துகிட்டு வந்து அதனால் திருப்பி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணி அதை கொடுத்தவொடனே ஜெயமாமி கிட்ட, என்ன இவ்வளோ பேர் இங்கே இருக்குச்சே, நம்மளை ஏன் அனுப்பிச்சா பெரியவா அப்படின்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னாரு. ஆமாம் தெரிஞ்சுக்கணும், அதான் ஓடின்னு இருக்கேன் மைண்டுக்குள்ளே பொள்ளாச்சி ஜெயமாமிக்கு. பெரியவா வந்து விஸ்ராந்தியாக இருக்கும்போது ஜெயமாமி கிட்ட அந்த கேள்வியை கேட்டால், என்ன இவ்வளோ பேர் இருக்குச்சே நம்மளை போய் அனுப்பினான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாம், குஞ்சித பாதம் எந்த கால் அப்படின்னா இடது கால். இடது பக்கத்தில் நடராஜருக்கு யார் இருக்கா? பரமேஸ்வரனுக்கு அம்பாள் இருக்கா. அப்போது ஒரு பொம்மநாட்டியோட காலை வந்து பாதத்தை அளவு எடுக்கணும்னா பொம்மநாட்டியை அனுப்பணுமா, ஒரு ஆம்பளை அனுப்பணுமா அப்படின்னா, பொம்மநாட்டி தான் எடுக்கணும். அதுதான் ஒன்று அனுப்பிச்சேன். இவன் அனுப்பிச்சான்னா அங்கே தீட்சிதம் தான் எடுத்து கொடுத்தாரு. இருந்தாலும் பெரியவா வந்து அது அப்படி சொல்ல வரா. ஆனால் அந்த குஞ்சித பாதத்தை வச்சுட்டு இருக்க நடராஜர் நம்ம மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன்னு தெரியாது அப்போது யாருக்குமே. அதுதான் அப்புறம் அது புரிஞ்சுதா, அதனால தான் ஒன்று அனுப்பிச்சேன் அப்படின்னாரு. பின்னால் ஒரு அனுபவத்தில் மகாபெரிவா பாதுகைகளில் இவளுக்கு கொடுக்கும்போது பொள்ளாச்சி ஜெயத்துக்கு அந்த இடது பாதத்தை எடுத்து பார்த்தா அது வந்து நிஜமாகவே கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கு வலது பாதத்தை விட அப்படின்னு தெரியுது. அப்போ பெரியவா பரமேஸ்வர அவதாரம். ஜெய ஜெயசங்கர மகாபிரிய பாதேஸ்வரம், மகாபிரிய பாதேஸ்வரம்.